தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம் வசனம் 7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில நீங்க இறங்கி வாங்கப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, தங்களுக்கு நியாயம் கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே, உண்மை கிடைக்காதபடிக்கு, நீதி கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே, ஒடுக்கத்தின் பாதையில இந்த நாளை கடந்து சென்று கொண்டு இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்திலேயோ இல்லைன்னா வேலை பார்க்கிற இடத்திலேயோ ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்துல உடைய பிள்ளைகள் ஒடுக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீங்க நியாயம் செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே வறுமை காணப்படக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே திருப்தியாய் சாப்பிட்டு ஆண்டவரே தங்களை நடத்தி வந்த தேவனை துதிக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்கப்பா. அப்பா, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கட்டுண்டவர்களையும் நீங்க விடுதலையாக்குகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தினாலே கட்டப்பட்ட பிள்ளைகள், வியாதினாலே கட்டப்பட்ட பிள்ளைகள், சாபத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மரணத்தின் படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஆண்டவரே வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்ன காரியத்திலே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேணுமோ ஆண்டவரே, பாவத்திலிருந்து நீர் விடுதலை கொடுங்க, ரட்சிப்பை நீர் காணும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு கட்டுகளும் இன்றைக்கு அவிழ்க்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆண்டவரே தேவனை துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.